ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஃபெங்கல் புயல் வந்து எப்படி உருவாச்சு? அது கடந்து போன பாதைய பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாயிருந்துச்சு. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலா மாறுறதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. அதன்படி அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து புயலாவும் உருமாறி இருந்துச்சு. அதுக்கு ஃபெங்கல் புயல் அப்படின்னும் பேர் வச்சிருந்தாங்க. இந்த ஃபெங்கல் புயல்னால புதுச்சேரி, சென்னை வந்து பயங்கரமா பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதுனால அந்தந்த இடத்துல இருக்கிற அரசு வந்து ப்ராப்பரான ஒரு மக்களுக்கு தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையுமே எடுத்து வச்சிருந்தாங்க. குறிப்பா சென்னையில வந்து முகாம்கள் அமைச்சிருந்தாங்க. போட்டுகள் வந்து தயார் நிலையில வச்சிருந்தாங்க. புயல் வந்து கரையை கடக்கிறதுல நிறைய தாமதம் ஏற்பட்டிருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா முதல்ல அந்த புயல் வந்து 30 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்துட்டு வந்துச்சு. அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த புயல் கரையை கடக்கும், ஏன்னா இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா திடீர்னு அந்த புயல் வந்து 7 கிலோமீட்டர் வேகத்துல வந்து நகர தொடங்குச்சு. அதனால பல இடங்கள்ல வந்து தொடர்ந்து பரவலா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. 7 கிலோமீட்டர் வேகத்துல இருந்த அந்த ஃபெங்கல் புயல் 8 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர்னு வேகம் எடுத்ததுனால பல இடங்கள்ல வந்து மழை அதிகமாவே பெஞ்சிச்சு. குறிப்பா சொல்லணும்னா சென்னையில சில இடங்கள்ல அதிகமான மழை பொழிவு இருந்துச்சு. குறிப்பா தமிழக அரசு வந்து சென்னையில வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா. ஆனா மற்ற மாவட்டங்கள்ல அவ்வளவா மழை இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவ்வளவு அதிகமா எடுத்து வைக்கல. அதனாலே என்னமோ தெரியல, சென்னையில அவ்வளோ மழை பெய்யாம மற்ற எல்லா மாவட்டங்கள்லயுமே அதிகமான மழை இருந்துச்சு. குறிப்பா வந்து திண்டிவனம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி அண்ட் இந்த மாதிரி நிறைய இடங்கள், இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. நிறைய மழைகள் வந்து அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபெங்கல் புயல்னால சென்னையில குறைந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. மக்கள் ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டாங்க ஒரு நாள்லயே. புதுச்சேரியில எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பாதிப்புகள் இருந்துச்சு. மக்களால வெளியே அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவே வெளியே வர முடியல. அது மட்டும் இல்லாம உதவிக்கு கூட ஆட்களை கூப்பிட முடியல. அரசுமே தொடர்ந்து வந்து மீட்பு பணியில ஈடுபட்டுட்டே வராங்க இப்ப வரைக்கும். இதை தாண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திண்டிவனம் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளா இருக்கு. அங்க இருந்த கிடங்கல் ஏரி வந்து நிரம்பி வழிஞ்சு அங்கிருந்த உபரி நீர் வெளியே போனதுனால ஊருக்குள்ள எல்லாம் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 1000 வீடுகள் இருக்கும். அந்த 1000 வீடுகளை சுத்தியுமே வந்து நீர் சூழ்ந்திருக்கு. உள்ள இருக்கிற மக்கள் வந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்காங்க. தொடர்ந்து இது 2 நாளா இருக்கு. இந்த சிச்சுவேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஃபெங்கல் புயல் கரையே கடக்கும், அதாவது சனிக்கிழமை கரையே கடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சனிக்கிழமை ஈவினிங்கா ஒரு 5:30 போல இந்த புயல் வந்து கரையை கடந்திருந்துச்சு. என்னதான் அந்த புயல் கரையை கடந்துட்டாலும் அதே இடத்துல வலுவிழக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அங்கேயே இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் நேரத்துல சரியாயிரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா புயல் வந்து கரையை கடந்து போனதுக்கு அப்புறம் தான் மழை வந்து ரொம்ப அதிகமாவே பெய்ய ஆரம்பிச்சது திண்டிவனத்துல. அதனாலேயே வந்து திண்டிவனம்ல இருக்கிற நிறைய இடங்கள்ல வந்து மழைநீர் தேங்கி நிக்குது. அதை அகற்றுற பணியில இந்த மாநகராட்சி ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஈடுபட்டுட்டு வராங்க தொடர்ந்து. அதே மாதிரி திருவண்ணாமலை வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு இந்த ஃபெங்கல் புயல்னால. எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பொழிஞ்சிருக்கு திருவண்ணாமலையில. குறிப்பா சொல்லணும்னா நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. 2 முறை ஏற்பட்டிருக்கு. முதல்ல ஒரு முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தது. அதுல வந்து ஒரு 7 வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல ஒரு வீட்டுல இருந்த 7 பேர் வந்து சிக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள மீட்கிறதுக்காக தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவும் அங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை எப்படி மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இன்னமும் மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால மீட்பு பணிகளை வந்து பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரமா மீட்பு பணியில தான் இருக்காங்க. ஆனா இன்னமும் மீட்க முடியல. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத கூட கணிச்சு சொல்ல முடியல. திருவண்ணாமலை அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல வந்து அமைச்சர் ஏவா வேலு வந்து பார்த்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஐடி ப்ரொஃபசர்ஸான மோகன் அண்ட் குருநாதன் இவங்க 2 பேரும் அங்க வரப்போறாங்க. எப்படி மக்களை அங்கிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு, அந்த தேசிய பேரிடர் மேலாண்மை குழு இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் கலந்தாய்வு செஞ்சுட்டு எப்படி சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா மீட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீட்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதை எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த இடங்கள்ல மழை வரும்னே. ஏன்னா சென்னை போன்ற இடங்கள்ல தான் மழை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எதிர்பார்க்காத விதமா இந்த இடங்கள் எல்லாம் மழை பெஞ்சது வந்து பெரிய விஷயம் தான். அதனால மீட்பு பணிகள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலச்சரிவுல மாட்டின 7 பேர்ல வந்து 4 குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மீட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துல இன்னொரு நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலச்சரிவுல அதிர்ஷ்டவசமா எந்த மக்களுக்குமே எந்த பாதிப்புமே ஏற்படல. முன்கூட்டி
முன்கூட்டியே அங்கிருந்த மக்கள் எல்லாத்தையுமே சேஃபான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போனதுனால அங்கிருந்த மக்கள் வந்து சேஃபா இருக்காங்க. அங்க வந்து யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லை. இன்னும் மழைநீர் நிறைய இடங்கள்ல தேங்கி நின்றுட்டு இருக்கு. அதை வந்து அகற்றுற பணியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலச்சரிவை வந்து எப்படி சரி பண்றது அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலச்சரிவை சரி பண்றதுக்கு வந்து சுரங்க பணியில ஈடுபடுறவங்களையுமே வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்க பாறைகள் எல்லாம் உருண்டு வந்திருக்கு இல்லையா, அந்த பாறைகளை வந்து எப்படி எடுக்கணும், யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சேஃபா பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே திருவண்ணாமலையிலிருந்து தருமபுரி, சேலம் இந்த மாதிரியான நிறைய இடங்கள்லயுமே பல இடங்கள்ல பயங்கரமா மழை பெஞ்சது. குறிப்பா சொல்லணும்னா கிருஷ்ணகிரியில ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா 50 சென்டிமீட்டர் மழை வந்து அங்க பெஞ்சிருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழை திருப்பி இப்பதான் பெஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா அந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல எந்தெந்த இடங்கள் பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, பர்கூர் இந்த இடம் வந்து ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கிற பல ஏரிகள் வந்து நிரம்பி தண்ணீர் வந்து ஊருக்குள்ள வந்திருக்கு. இதனால ஊத்தங்கரையில் இருக்கிற சாலைகள், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை ரூட்ல இருக்கிற சாலைகள், அப்புறம் திருப்பத்தூர் போற ரூட்ல இருக்கிற சாலைகள் இதெல்லாம் வந்து மூடி இருக்காங்க. மக்கள் வந்து எங்கேயுமே போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு மழை பெஞ்சதில்லை. கிருஷ்ணகிரியில இருக்கிற முக்காவாசி ஏரிகளும் நிரம்பி வழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல இடங்கள்லயுமே இந்த மழை பொழிவு வந்து ரொம்ப அதிகமா பெஞ்சிருக்கு. எதிர்பார்க்காத இடங்கள்ல வந்து அதிகமா மழை பெஞ்சதுனால இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து முன்கூட்டியே செஞ்சு வைக்க முடியாததுனால இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரியில எப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஃபெங்கல் புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க மழை பொழிவு இல்லவே இல்லை சுத்தமா. ஆனா புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து கிருஷ்ணகிரியில 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. கிருஷ்ணகிரி டேம் இருக்கிற இடத்துல 10 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. குறிப்பா ஊத்தங்கரையில 50 சென்டிமீட்டர் மழையும், போச்சம்பள்ளியில 46 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கு. இதே மாதிரி தான் திருவண்ணாமலை, புதுச்சேரி இந்த மாதிரி இடங்கள்லயுமே மழை பதிவாயிருக்கு. புதுச்சேரியில 46 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. மயிலம்ல 46 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அப்புறமா அது 50 சென்டிமீட்டர் மழையா பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திண்டிவனத்திலயுமே 50 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இந்த ஃபெங்கல் புயல் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது என்னமோ சென்னைக்கு தான். ஆனா சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா இடங்கள்லயுமே பெரிதளவுல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. எந்தெந்த இடங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு, அதிக மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம், வெள்ளூர், அரியலூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய இடங்கள் இருக்கு. இந்தந்த இடங்கள்ல வந்து அதிகமான மழைப்பொழிவு இருக்கு. இந்த ஃபெஞ்சல் புயல்னால நிறைய இடங்கள் பாதிப்பும் அதிகமா இருக்கு. இந்த ஃபெஞ்சல் புயல் கரையை கடந்து ஒரு நாள் ஆனாலுமே இன்னமும் பல இடங்கள்ல அந்த பாதிப்புகள் அப்படியே தான் இருக்கு. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. திருவண்ணாமலையை கூட எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து இந்த ஃபெஞ்சல் புயல் இன்னும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. மக்களுமே அந்த பயத்துல இருந்து இன்னும் மீண்டு வரலன்னு தான் சொல்லணும்.